திமுகக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு போல இருக்கு. ஏன்னா போன வாரம் திமுக அமைச்சர் ஒருத்தர் திராவிட மாடலின் முன்னோடியே பிரபு ஸ்ரீராமர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ இன்னொரு திமுக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ராமர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, ராமர் இருந்ததற்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது, ராமருக்குன்னு வரலாறே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ராமர் இல்லையா, ஆனா ராவணன் இருக்காராமா, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது குறித்து கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். அடுத்ததாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தின் படிதான் திராவிட மாடல் அரசு நடக்குது, அதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மேடம், மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி திராவிட அரசியல்வாதிகள் யாராச்சும் நடந்துக்கிறாங்களா, அதை யாராச்சும் ஒபே பண்றாங்களா? இல்ல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நீங்க சொன்ன கருத்தின்படி நடந்துக்கிறீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு மேடம் இப்படி பாராளுமன்றத்துல பேசுறீங்க? அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம். நெக்ஸ்ட், நம்முடைய தமிழக காங்கிரஸ்ல ஒரு 3000 பேர் இணைய போறாங்கன்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங் ஆனது சொதப்பல்னா சொதப்பல், உலக மகா சொதப்பல்ல போய் முடிஞ்சிருக்கு. பாவம், நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்பொழுது யாருமே இல்ல. அந்த மனுஷன் பாவம் வெறும் காலி சேர் கூட தான் பேசிட்டு இருந்தாரு. அதையும் என்ன ஏதுன்றத பாத்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கையில எடுத்துக்கிட்டு இந்த திமுகவை வாட்டி வதைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தமிழகத்துல ஏகப்பட்ட ஊழல்கள், லஞ்சங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. தமிழக மக்கள் திமுக அரசின் மீது, இந்த திராவிட மாடல் அரசின் மீது பயங்கரமான அதிருப்தியில இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு திமுக அமைச்சர்கள் மேடையில பேசும்பொழுது முன்னுக்கு பின் முரணாக ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லி புது புது சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாங்க. ரீசெண்டா தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு மேடையில பேசும்பொழுது ராமர் குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு. ராமர்னு ஒருத்தர் இல்லவே இல்ல, ராமர் இருந்ததற்கான ஆதாரம் இல்லவே இல்ல, ராமருக்கு வரலாறே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. வீடியோ போடுற, தயவு செய்து நீங்களும் பாருங்க. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலையில் கட்டப்படும். இங்கே பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள், ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார். அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது, வெட்டிய குளம் இருக்கிறது, செப்பேடுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம். ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதையெல்லாம் செய்கிறார்கள். பிரபு ஸ்ரீராமர் இருந்ததற்கான ஆதாரம் கிடையாது, பிரபு ஸ்ரீராமர் அவர்களுக்கு வரலாறே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஐயா, நீங்க புகழ்ந்து பேசின ராஜராஜ சோழனே தன்னை ராமன் வழி வந்தவன் அப்படிங்கிற மாதிரிதான் அடையாளப்படுத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க கட்சியை சேர்ந்த பல பேரு ராவணனுக்கு பயங்கரமா முரட்டுத்தனமா முட்டுலாம் கொடுப்பாங்க. ராவணன் இருக்கானா, ராமன் இருக்கான்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம தீகா இருக்கு இல்லையா, அதாங்க திமுகவுடைய தாய் கழகமான தீகா, இவங்க கடந்த காலங்கள்ல ஸ்ரீ ராமர் அவருடைய திருவுருவ படத்துக்கு செருப்பு மாலை எல்லாம் போட்டு அவ்வளவு கேவலமான, அசிங்கமான, அருவருப்பான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. பிரபு ஸ்ரீராமர் இருந்ததற்கான ஆதாரமே கிடையாது, பிரபு ஸ்ரீராமருக்கு வரலாறே கிடையாது அப்படின்னா தீகா ஏன் கடந்த காலங்கள்ல இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்களை செஞ்சாங்க? தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர், திமுக அமைச்சர் இத மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரா? ஆனா போன வாரம் இதே கட்சியை சேர்ந்த இன்னொரு அமைச்சர் பிரபு ஸ்ரீராமரை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க. கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் அதை முற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதாங்க கம்பராமாயணம்.
இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்கிறார். ஆக கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்லுகிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் யாரும் தப்பா நினைச்சிக்க வேண்டாம். நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும். நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது. ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு. இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், போற்றப்பட வேண்டும். எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். எனவே இதை யாரும் மறுக்க முடியாது, யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு 10 நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்ப பேசினார் இல்லையா, இவர் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள். இவர் என்ன சொல்றாருன்னா, தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்னாடியே, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முன்னாடியே, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடியே, இப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடியே சமூக நீதி சமத்துவம் பேசினது பிரபு ஸ்ரீராமர் தான். பிரபு ஸ்ரீராமருடைய ஆட்சியை தான் திராவிட மாடலானது ஃபாலோ பண்ணுது. திராவிட மாடலின் முன்னோடியே பிரபு ஸ்ரீராமர் தான் அப்படிங்கிற மாதிரி ரகுபதி அவர்கள் சொல்றாரு. ஒரே கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது மாதிரி மாத்தி மாத்தி பேசினாங்கன்னா இந்த கட்சியை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க இவங்க ஒரே கட்சியில இருக்காங்க, ஒரே ஐடியாலஜின்னு சொல்றாங்க, ஆனா கருத்துக்கள் வேற வேற மாதிரி பேசுறாங்களே, அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நாம எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? என்னத்த சொல்ல. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசும்பொழுது ஜாதியற்றவர்களாக வாழ்வதுல தான் பெருமை இருக்கு, ஜாதியற்றவர்களாக வாழ்வதுல தான் பெருமை இருக்கு, அதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை போடுறேன், தயவுசெய்து நீங்களும் பாருங்க. A member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதிலே என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க மாட்டான். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பார்க்க விடாங்க? ரெட்டியாரெல்லாம் பூரா ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, நல்லா சம்பாதிக்கிறது. உன் பேர் என்னன்னு கேட்டாரு அவரு. என் பேரை சொன்னேன், துரைமுருகன். நீ என்ன ஜாதின்னு கேட்டாரு, ஜாதியை சொன்னேன். நாங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு இங்கேயே இருக்கு. முதலியார் எங்களை அழைச்சிட்டு வந்தது போர்வாயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. நீங்க சொல்ற இந்த கருத்தை உங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாராச்சும் ஃபாலோ பண்றாங்களா? இல்ல. திமுகவுடைய மூத்த தலைவர் அமைச்சர் துரைமுருகன் நீங்க சொல்ற கருத்தை ஃபாலோ பண்றாரா? இல்ல. அமைச்சர் பொன்முடி நீங்க சொல்ற கருத்தை ஃபாலோ பண்றாரா? இல்ல. அமைச்சர் KN நேரு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஃபாலோ பண்றாரா? இல்ல. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் நீங்க சொல்ற கருத்தை ஃபாலோ பண்றீங்களா? இல்ல. சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன், தயவுசெய்து பாருங்க. திருநெல்வேலி சந்திப்பு தட்சணாமாரா நாடார் சங்கம் மற்றும் நெல்லை வாழ் நாடார் சங்க நிர்வாகிகளை சந்தித்து நம் புள்ளி வச்ச கூட்டணிக்கு ஆதரவு கோரினேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கனிமொழி அவர்கள் இங்க ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி, அதாவது இந்த மக்களவை எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அந்த தேர்தல் காலகட்டத்துல இத மாதிரியான ஒரு பதிவை நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் போட்டிருக்காங்க. நீங்க தான் ஜாதியற்று வாழ்வதில் தான் பெருமை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இத மாதிரி ஜாதி சங்கங்களை போயிட்டு நீங்க சந்திக்கிறீங்க? இந்த தேர்தல்ல எங்களுடைய கூட்டணிக்கு நீங்க ஆதரவு தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் நீங்க கேக்குறீங்க? தேர்தல் காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க ஜாதி சங்கங்களை போய் பாப்பீங்க, இந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய மத குருமார்களை போய் நீங்க சந்திப்பீங்க. தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த தேர்தலை வின் பண்ணதுக்கு அப்புறமா ஜாதியற்று வாழ்வதில் தான் பெருமை இருக்கு, அதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி வர நீங்க சொல்றீங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசும்பொழுது கனிமொழி அவர்களுக்கு பின்னாடி கலாநிதி வீராசாமி அவர்கள், திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா போன வாரம் தெலுங்கானால ஒரு ஜாதி சங்கம் மாநாடோ மீட்டிங்கோ ஏதோ ஒன்று நடந்தது.
கம்மா ஜாதி சங்க மாநாடு ஒண்ணு நடந்தது. அங்க அவர் கலந்துகிட்டு நாயுடு ஜாதி பெருமை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. நீங்க பாராளுமன்றத்துல ஜாதியற்று வாழ்வதுலதான் பெருமை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படியே கொஞ்சம் திரும்பி கலாநிதி வீராசாமி அவர்கள்கிட்ட இந்த ஒரு கருத்தை நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, ஏன் மேடம் சொல்லல? இதுக்கு முன்னாடி நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடார் சங்க நிர்வாகிகளை சந்தித்து இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. அந்த நேரத்துல நாடார் சங்கத்தை சேர்ந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது அந்த காலகட்டத்துல, அந்த தேர்தல் காலகட்டத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ போடுற தயவுசெய்து நீங்க அதை பாருங்களேன். சொல்லுங்க சார், கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழி ஸ்டாலின் நாடாரா, கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. வீடு வீடா போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யாரு இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறது இல்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும், ஒன்று இணைப்போம். அதான் உண்மை. இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார்? உங்க நான் கேக்குறேன் சார், தப்ப அவசரம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வருமே ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது. செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு. இதுல கடைசியாக அமைச்சர் பொன்முடி அவருடைய ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். அந்த வீடியோ இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற பழக்கம் தான் அங்க இருக்கு. சோசியல் மூவ்மெண்ட்ஸ்னா இதுதான். இங்க ஜாதியின் அடிப்படையில, அங்க நிறத்தின் அடிப்படையில, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு இந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ்னா எல்லாருக்கும் எப்படி எப்படி ஒரே கொள்கை, எப்படி போராடினாங்க, இதெல்லாம் ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதினதான் என்னுடைய தீசிஸ். அது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அமைச்சர் ஐயா பொன்முடி அவங்க மரக்காணத்துல கள்ளசாராயான அந்த இதுக்கோசம், அதை திசை திருப்பத்துக்கோசம் மேல்பாதி ஜாதி கலவரத்தை பொன்முடி ஐயா அவர்கள் இங்க ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. ஊர் இங்க இருக்கிற காவல்துறை அனைத்து பேரையும் நீங்க கேளுங்க, ஊர் எவ்வளவு அமைதியா இருக்குதுன்ற இந்த ஜாதி கலவரத்தை முழுக்க முழுக்க ஏற்படுத்துறதுக்கு காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மட்டும்தான். சொல்றேன், சும்மா இருக்கணும். கேட்கறவங்கள இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கீழே கீழ்ச்சிட்டீங்க. நீங்க கேட்கறீங்க. எல்லாம் சோகால்டு ஹிந்துஸ், எல்லாம் செட்டியாரு, தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படிதான் இருக்காங்க எல்லாம். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஜாதியற்று வாழ்வதில்தான் பெருமை இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. தயவு செய்து மேடம், நீங்க இந்த ஒரு கருத்தை ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அவருடைய அந்த ஒரு கருத்துக்கு பதிலளிக்கிற வகையில தான் அனுராக் தாக்கூர் அவர்கள், பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் அவர்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றீங்க. சரி, உங்களுடைய ஜாதி என்ன, தன்னுடைய சுயஜாதி என்னன்னு தெரியாதவங்க தான் இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலடிய அனுராக் தாக்கூர் அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட தான் நீங்க இந்த ஒரு கருத்தை சொல்லிருக்கணும். ஆனா நீங்க ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட இந்த ஒரு கருத்தை சொல்லாம அதுக்கு பதிலடி கொடுத்த அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றது எப்படி மேடம் சரியா இருக்கும்? சரி, அந்த கருத்தாச்சும் சரியா இருக்கா? இல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நீங்களும் உங்களுடைய கட்சிக்காரங்களுமே ஃபாலோ பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்தை பொதுமக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? நீங்க சொல்லக்கூடிய கருத்தை பொதுமக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நெக்ஸ்ட், தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகையோட தலைமையில நடந்த ஒரு காமெடி ஷோ பற்றி தான் பார்க்க போறோம். தேனியில ஒரு 3000 பேர் காங்கிரஸ்ல இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல பிரியாணி எல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. 3000 பேர் காங்கிரஸ்ல சேர போறாங்க அப்படின்னு காங்கிரஸ் சார்பா சொன்னாங்களே ஒழிய அங்க என்னமோ 1000 பேர் தான். 9 மணில இருந்து அந்த மீட்டிங்ல பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு அந்த 1000 பேர் இருக்காங்களே, 1000 பேர் சொல்றது கூட அதிகம் தான். அத்தனை பேர் இருப்பாங்களாவும் தெரியல. அந்த 1000 பேருக்கு, 1000 பேரே வச்சுக்கலாம், அந்த 1000 பேருக்கு மதியானதுனால பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. பிரியாணி போடுறாங்களாமா, நமக்கு வேற பசிக்குது, வாங்க காமலாம் சொல்லிட்டு அந்த மீட்டிங் வந்தவங்க எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க.
மேடையில அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்காம அந்த மீட்டிங்க்கு வந்த மக்கள் எழுந்து போயிட்டாங்க. கடைசியில நம்மளுடைய செல்வ பெருந்தை அவர்கள் காலி சேர்லாம் இருந்தது இல்லையா, அந்த காலி சேரை பார்த்துட்டு தான் பேசிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. ராஜேஷ்குமார் அவர்களே, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அவர்களே, வழக்கறிஞர் சிவா அவர்களே, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, வழக்கறிஞர் செல்வம் அவர்களே, பிரியாணி போடுறத கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா, தலைவர் பேசுறாருல என ஒரு நிர்வாகி சத்தம் போட பிரியாணி வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் கடுப்பான பலர் பிரியாணியும் வேணாம் ஒண்ணு வேணாம் என கூறிவிட்டு புறப்பட்டனர். மற்றவர்கள் பிரியாணிக்காக வெயிலிலேயே காத்து நின்றனர். இதனால் மீண்டும் பிரியாணி வழங்கப்பட்டது. செல்வ பெருந்தகை பேச்சை கடைசி வரை கேட்டது கொஞ்சம் பேர்தான். ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவார்கள், ஆனால் மக்களுக்கான கட்சியா மக்களுக்கான ஆட்சியா பாஜக என்றால் ஒருபோதும் இருந்ததில்லை. காலை 9 மணி முதலே ஆயிரக்கணக்கானோர் வர துவங்கிவிட்டார்கள். ரொம்ப நேரம் ஆனதால சாப்பிட கிளம்பிட்டாங்க என சொதப்பலுக்கு ஒரு காரணம் சொன்னார் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகி. உண்மையாலே இந்த காங்கிரஸ் கட்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமா தாங்க இருக்கு. நம்முடைய ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறாரு. அவரு தான் அப்படி இருக்காரானா அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவரும் அப்படிதான் அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல தமிழகத்துடைய மாநில தலைவர், காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் அரசியல் ரீதியாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயுமே வழுக்கி வழுக்கி கீழே விழுறாரு. உண்மையாலே இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு அவ்வளோ பாவமா இருக்கு. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத பாருங்க. செல்வ பெருந்தகை சொன்ன பொய் அம்பலம். வயநாட்டிற்கு இதுவரை மத்திய அமைச்சர்கள் யாரும் செல்லவில்லை. காரணம், அவர்கள் கல்மனம் படைத்தவர்கள், மக்கள் மீது அவர்களுக்கு அனுதாபம் இல்லை என இன்று திண்டுக்கல்லில் பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். ஆனால் மத்திய அமைச்சர் குரியன் ஜூலை 30 நிலச்சரிவு பாதிப்புகளை வயநாட்டில் பார்வையிட்டிருந்தார். பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த காங்கிரஸ்காரங்க தொடர்ந்து அசிங்கப்படுறாங்கன்னுட்டு. அதுல இதுவும் ஒண்ணு. அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. கடலில் மூழ்க போகும் சென்னை. 2040ஆம் ஆண்டு வாக்கில் கடல் மட்ட உயர்வு காரணமாக சென்னையின் 7% நிலப்பரப்பு கடல் நீரில் மூழ்கும். CSTEB எச்சரிக்கை. இதன்படி அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா, தீவுத்திடல், குடியரசு பொன்விழா நினைவு தூண், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் கடல் மட்ட உயர்வால் பாதிப்படையும் அபாயம் உள்ளது. கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க. கல்லூரி மாணவன் அடித்து கொலை. திருச்சி ஸ்ரீரங்கம் கணபதி நகரில் கல்லூரி மாணவர் கண்ணன் என்பவரை போதையில் இருந்தவர்கள் கட்டையால் அடித்து கொன்றனர். காவிரி ஆற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கண்ணனை போதையில் அடித்து கொலை செய்ததாக 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. காவிரி ஆற்றுல தண்ணி வரும் இல்லையா, அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த கல்லூரி மாணவன் கண்ணன் அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க இருந்த இந்த போதை ஆசாமிகள் போதை தலைக்கேறி என்ன பண்றோம் ஏது செய்யறோன்றது தெரியாம 17 வயசான காலேஜ் படிக்கிற அந்த ஒரு பையனை பாத்தீங்கன்னா அடிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. போதை ஒரு மனுஷனை எந்த அளவு கொடூரமா மாத்துது பாருங்க. 17 வயசான ஒரு சின்ன பையனை கட்டையால அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. போதை ஒரு குடும்பத்தை எந்த அளவு சீரழிச்சிருக்கு பாருங்க. இறந்த அந்த பையன் குடும்பத்துல இவன் மட்டும்தான் ஒரே ஒரு பையன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்திருந்ததுன்னா அந்த குடும்பமே இப்ப நடுத்தருல நின்று இருக்கும். போதையால எவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா. நாமெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அரசு தான் இந்த போதை விவகாரத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.